You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க வழியாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும்போது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் வழியாய் நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே 30வது அதிகாரம் 19வது வசனம், ஏசாயா 30:19 பார்க்கும்போது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையானது கண்ணீரின் வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அடுத்து, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குதத்த வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே, நீ கூப்பிட்ட உடனே, அந்த தேவன் கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். இனி நீ அழுது கொண்டிராய். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று ஒரு வசனம் இருக்குது. இது என்னன்னு கேட்டா, இங்கே அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுடைய சக்களத்தி அவளை எப்போதும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்போ அப்படி துக்கப்படும்படி விசனப்படுத்தும் பொழுது அன்னாள் அழுது கொண்டிருப்பாளாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழுது கொண்டிருப்பாள், சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்க காரணம் என்ன? துக்கப்படுத்தி விசனப்படுத்தும் பொழுது சாப்பிட முடியாமல் அழுது கொண்டிருக்கதை வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னை அநேகர் துக்கப்படுத்தி விசனப்படுத்துகிறார்களா? யோசித்து பார்க்கலாம். உன் இருதயம் புண்படும்படியாய், உன் இருதயம் வேதனைப்படும்படியான வார்த்தைகளை பேசி உன்னை துக்கப்படுத்துகிறார்களா? யோசித்து பார்க்கலாம். இங்கே வசனத்திலே வாசிக்கும் போது, துக்கப்படுத்தும்படியாக அவளை விசனப்படுத்துவாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தவர்கள் உன்னை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி உன்னை விசனப்படுத்தும் போது, அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே சாப்பிடக்கூட முடியாதபடிக்கு அநேகர் அழுகிறது போலதான் அன்னாலும் அழுது கொண்டிருந்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கிறதா? உன் இருதயத்தை விசனப்படுத்தும்படியாய், உன்னை துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை அநேகர் சொல்லுகிறது நிமித்தமாய் அவர்களை எதிர்த்து பேச முடியாதபடிக்கு நீ துக்கப்பட்டு சாப்பிடாமல் நீ அழுது கொண்டிருக்கிறாயா? சற்று யோசித்து பார்க்கலாம். ஆனால் அன்னாள் அழுது கொண்டிருந்தவள், அவருடைய புருஷன் எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்கதை பார்க்கிறோம். ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் துக்கப்படுகிறாய் என்று அங்கே கேட்கிறோம். அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இன்றைக்கு இந்த வார்த்தையை கூட அநேக புருஷன்மார்கள் கேட்பது கிடையாது. அப்படிதானே? ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கறது கிடையாது. நீ அழுது அழுது சாகு அப்படின்ட்டு சபிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. எல்லாரையும் சொல்ல சிலர். நீ சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய புருஷன்மார் கூட அநேகர் இல்லை, ஒரு சிலர் தான். தேவ பிள்ளைகள் கேட்கிறார்கள். ஆனால் அநேகர் நீ சாப்பிட்டியான்னு கூட மனைவியை கேட்கறது கிடையாது. ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கூட கேட்கறது கிடையாது. எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டு விடுவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறது என்னன்னு கேட்டா, எல்கானா என்று சொல்லுகிற அவருடைய புருஷன் அன்னாளை பார்த்த, அன்னாளே
ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷந்தோறும் அவர்கள் தேவாலயத்திற்கு கடந்து செல்லும்போது அவருடைய சக்களத்தி அவளை மிகவும் துன்பப்படுத்துகிறதாக, வெசனப்படுத்தினதாக வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட அவருடைய புருஷன் அவளை சமாதானப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஒன்றை கவனிங்க, துக்கப்படும் போது, சஞ்சலப்படும் போது, வியாகுலப்படும் போது, சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிற நீ ஒரு வேலை செய்யணும். உன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல போய் சொன்னோம். அன்னால் அப்படிதான் செய்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் அழுகை நீங்க வேண்டும் என்று சொன்னால், உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு இடம் உண்டு, அது கர்த்தருடைய சமூகம். அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து சென்று கர்த்தருடைய சமூகத்துல உன் விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும். அங்கே தான் சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன விண்ணப்பம் பண்ணினாள்? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. நன்றாய் கவனிங்க, அங்க போய் அழுகிற விண்ணப்பம் என்ன? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தொழி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே பொருத்தனை பண்ணி அழுகிறதை தன் விண்ணப்பத்தை அங்கே சமர்ப்பிக்கிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. 7வது வசனம், 1வது அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சாப்பிடாமல் இருந்தவள். அடுத்து 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அந்தஸ்து புறப்பட்டு போன்னு போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதன் பிறகு அழல. அது மட்டுமல்ல, அப்படிக்கு புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினாலாம், சாப்பிட்டாலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, மற்றவர்கள் துக்கப்படுத்தும் போது சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தவள் இப்போ தன்னுடைய துக்கத்தை எல்லாம் தேவ சமூகத்துல ஒப்படைத்த உடனே அவள் போஜனம் பண்ணினது மாத்திரமல்ல, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் சந்தோஷமா இருந்தா. காரணம் என்னன்னு கேட்டா, இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வேத வசனத்தின்படி இனி அன்னாளின் அழுகையை தேவன் மாற்றி போட்டு அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது. தேவனுடைய கிருபை அதனோடு கூட இருந்தது. பிள்ளை வளர்ந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் நடந்தது என்ற வேத வசனத்தின்படி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை துக்கப்படுத்தும் போது தேவ சமூகத்திற்கு கடந்து வா. உன்னை வேதனைப்படுத்தும் போது தேவ சமூகத்திற்கு கடந்து வா. நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணீரை துடைக்கப்படுகிற ஒரு இடம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகம். 1வது சாப்பிடாமல் இருந்தவள், 2வது விண்ணப்பம் பண்ணினாள், 3வது அப்புறம் அவள் அழவில்லை. அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் விரும்புகிறது மாத்திரமல்ல, இனி நீ அழுது கொண்டிராய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனி தேவையில்லாம நான் அழமாட்டேன், தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், தேவையில்லாம துக்கப்பட மாட்டேன், தேவையில்லாம சஞ்சலப்பட மாட்டேன். ஒரே ஒரு வேலையை செய்யறேன், அது தேவ சமூகத்திலே போய் என் ஆண்டவருடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றினால் போதும். இனி அழ வேண்டிய அவசியமே கிடையாது. இனி அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வேத வசனத்தின்படி இனி அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று மாத்திரம் செய், தேவ சமூகத்திலே போய் உன்னை பூரணமாய் அர்ப்பணம் செய்துவிடு. உன் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். பாடலை பாடுகிறோம், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்று பாடுகிறது போல அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வேத வசனத்தின்படி அன்னால் அழுது கொண்டிருந்தவள் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவள் இனி அழாதபடிக்கும் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி. அந்நாளின் விண்ணப்பத்தை கேட்டவர் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்து இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வேத வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.